ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 7ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஞாயிற்றுக்கிழமை இருவரும் அரவிந்த் திருமணத்திற்காக தயாராகி அவர்களின் அடுத்த சந்திப்பிற்காக காத்து கொண்டு இருந்தனர். சோஃபி, நான் வந்துட்டேன்டி, நீ எங்கே இருக்க? கிளம்பிட்டேன் சார், நீங்கள் சொன்ன பிளேஸ் கிட்ட தான் வந்துட்டு இருக்கேன். என்ன, பைக்கும் இல்லை நீங்களும் இல்லை, ஒயிட் கலர் கார் மட்டும்தான் நிற்குது என்று அந்த காரை தாண்டி சென்றவளை ஆரநொலி எழுப்பி, ஏய், காரில் தான் வெயிட் பண்ணுறேன், வாடி. காரின் முன்கதவை திறந்து ஏறியவள், ஏன் பைக்கில் வரல என்று கோபம் கொண்டாள். கிளைமேட்டை பாரு, வெளியில் மழை வர மாதிரி இருக்குடி. அவன் வேறு ஃபங்க்ஷனை மகாபலிபுரம் கிட்ட வச்சுருக்கான், அதான் கார். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, நான் பைக்குன்னு சுடியில் வந்தேன், இல்லைனா சாரி கட்டிட்டு வந்திருப்பேன். நான் அதை கழட்டியிருப்பாப்போ என்று அவளை பார்த்து கூற, என்ன சீனியர், ஏறினதுமே ஆரம்பிச்சிட்டிங்களா? ஏய், உண்மையாடி, சாரிலெல்லாம் பார்த்தா சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. என் கூட வெளியே வரும்போது யோசித்து சாரி கட்டிட்டு வா. அச்சோ சித், ரோட்டை பார்த்து ஓட்டுங்க நீங்கள். இந்த சுடிலையும் அழகாக இருக்குடி. 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட். செம்மல்ல சீனியர். காரில் சென்று கொண்டிருந்த சிறிது நேரத்தில் மழை பெய்யத் தொடங்கியது. மாலை 6:30 மணி. இதமான மழை. ஈசிஆர் வழி கடற்கரை பயணம் அந்த மாலை வேளையை இன்னும் அழகாக மாற்றியது. இருவரும் சிரித்தபடியே பயணம் செய்து கொண்டு இருந்தனர். என்ன சீனியர், பிளேலிஸ்டில் எல்லாம் ரொமான்டிக் சாங்காகவே ப்ளே ஆகுது. என்ன பண்ணுறது மேடம், கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இவ்வளோ ஹாட்டாக இருந்தா இந்த மாதிரி பாட்டு தானே கேட்க தோணும். ஏய், ஒழுங்காக வீட்டில் சீக்கிரம் பேசுடி. காலேஜ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. என்னை கல்யாணம் பண்ணிட்டு கூட நீ படிக்கலாம். படிக்கலாம். இப்போவே எல்லா நேரமும் உங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். எங்கே படிக்கிறது? அப்படியே அவர்கள் பேசியபடி சென்று கொண்டிருக்க மழையின் வேகம் அதிகரித்தது. வைப்பர் ஆன் செய்து இருந்தும் முன்னே என்ன வாகனம் செல்கிறது என்று கூட பார்க்க முடியவில்லை. சீனியர், வண்டியை ஓரமாக நிறுத்துங்க, மழை கொஞ்சம் குறைஞ்சதும் போகலாம். சரிடி, இரு, பார்த்து நிறுத்துகிறேன். சோஃபி, நீ வேணும்னா பின்னாடி உட்காருடி, மழை நிற்கிற வரைக்கும். ஆப்போசிட்டில் வர வண்டியோட ஹெட்லைட் கண்ணை கூசும். இல்லை, நான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கேன். அப்படி இல்லைன்னா வாங்க, 2 பேரும் பின்னாடி போகலாம். இல்லை, நீ மட்டும் போ. இருடி, இந்த கொடையை பிடி. அவள் பொறுமையாக இறங்கி பின் சீட்டில் அமர்ந்தாள். செம மழை இல்லை சார். ஆமாண்டி, நல்ல வேளை பைக்கில் வரல. யோசிச்சு பாரு, வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்னு. நல்லா தான் இருந்திருக்கும் சீனியர். திரும்பி அவளை ஒரு மார்க்கமாக பார்த்தான். ஹலோ சீனியர், என்ன லுக் இது? சரி, நீங்களும் பின்னாடி வாங்க. ஆமாண்டி, தலை வேற வலிக்குது இந்த லைட் வெளிச்சத்தில். இரு வரேன் என்று மலையில் நனைந்தபடியே இறங்கி வேகமாக பின்சீட்டின் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தவன் தன் தலைமுடியை வேகமாக குலுக்கினான். அவன் அப்படி செய்ததில் சோஃபியாவின் கழுத்து, முகம், உதடு என நீர்த்துளிகள் தெறிக்க, பூக்கள் மேல் படர்ந்திருக்கும் பனித்துளி போல் அவளின் மேனியில் நீர்த்துளிகள் பட்டு தெரித்தது. ஏற்கனவே மழையின் குளிர், காரில் உள்ள ஏசியின் குளிரால் நடுங்கியிருந்தவள் தன் மேல் பட்டு தெரித்த நீர்த்துளிகளால் ஆ என்று உடல் நடுங்கினாள். என்னடி, என்ன ஆச்சு என்று அவள் முகம் நோக்கியவன் தன் நிலை இழந்தான். அவள் அருகில் நெருங்கியவன், சோஃபி, சாரிடி, கவனிக்கல, இரு, தொடச்சி விடுறேன் என்று மீண்டும் நெருங்கி அவள் கன்னத்தை வருடியபடியே அவளை மோகப்பார்வை பார்த்தான். நெற்றியில் இருந்த நீர்த்துளிகளை அவன் இதழில் ஒத்தி எடுத்தான். சித், விடுங்க, நானே தொடச்சிக்கிறேன் என்று நகர இருந்தவளை இழுத்து தன் மடி மீது உட்கார வைத்து கொண்டான். நான் இதுக்கு தான் பின்னாடி வரமாட்டேன்னு சொன்னேன். நீ தானே கூப்பிட்ட. நீ பக்கத்தில் இருந்தா என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாதுன்னு தெரியும்லடி உனக்கு. அப்புறம் ஏன் விலகி போக பார்க்குற என்று சொல்லி அவள் இடுப்பை இறுக்கி கட்டி கொண்டான். அவளும் இப்போது அவனின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தாள். அவளின் கழுத்து வளைவில் இருந்த நீர்த்துளிகளை விரலால் சுண்டிவிட்டான். சோஃபி, உன்னோட இந்த கழுத்தை பார்க்கும்போது என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலடி.
அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா இன்னைக்கு கண்டிப்பாக என்னையும் மீறி ஏதாவது பண்ணிடுவோம் போல இருக்கு என்று சித்தார்த் கூற, சோஃபியா துப்பட்டாவை மேலே ஏற்றி கழுத்தை மறைக்கும்படி போட்டுக்கொண்டாள். அவனின் பார்வை இப்போது அவள் கழுத்துக்கு கீழ் போனது. எச்சில் விழுங்கியபடி அவள் மார்பினை நோக்கினான். சீனியர், என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஏன் இப்படி மூச்சு வாங்குது? சோஃபி, நான் ஃபுல் சார்ஜில் இருக்கண்டி, ஏதாவது பண்ணி என்னை ஸ்டாப் பண்ணிடு என்று கூறி அவள் இடையில் பிடித்திருக்கும் பிடியில் அழுத்தம் கூட்டினான். அவளுக்கும் அவனது அனைத்து தொடுதலும் வேண்டும் என்று சொன்னாலும் அதனால் உண்டாகும் கூச்சமும் நாணமும் அவள் உடலை நடுங்க செய்தது. அவனின் கைகள் எல்லை மீறாமல் இருக்க அவன் கைகளை பற்றி கொண்டாள். சித், என்ன பண்ணுறீங்க? தெரியலடி என்று சொல்லி அவள் நெஞ்சில் முகத்தை வைத்து புதைத்து கொண்டு அவளை இன்னும் இறுக்கி அணைத்து கொண்டான். அவளின் பூவை விட மென்மையான இரு பஞ்சு பொதிகளுக்குள் இன்னும் ஆழமாக சித்தார்த் தன் முகத்தை புதைத்து கொண்டான். அவளால் கிடைக்கும் இந்த போதையை அவன் அனுபவித்து அவளில் இருந்து மீள முடியாமல் இருந்தான். இருவரும் கண்களை மூடி ஒருவரை ஒருவர் இறுக்கமாக கட்டிக்கொண்டு இருந்தனர். சோஃபியா தன் விரல்களால் சித்தார்த்தின் தலைமுடியை அழுத்தமாக பிடித்திருந்தாள். சித்தார்த்தின் ஃபோன் அப்போது ஒலித்தது. அதில் முதலில் தன்னிலே வந்த சித்தார்த், சோஃபி, ஃபோன் வருதுடி. வந்தா எடுத்து பேசுங்க. அவள் இன்னும் அவனை இறுக்கி அணைத்தபடியே அமர்ந்திருந்தாள். ஃபோன் பேண்ட் பாக்கெட்டில் இருக்குடி, நீ மடியிலிருந்து எந்திரிச்சாதான் பேச முடியும் என்று அவன் கூறியதும் அவள் இருக்கும் நிலையை உணர்ந்தாள். சோஃபியா அவன் மடியிலிருந்து இறங்கி அவனை விட்டு விலகி திரும்பி அமர்ந்து கொண்டாள். ஃபோனை அட்டன் செய்தவன், சொல்லுடா அர்ஜுன், எங்கே இருக்கீங்க ரெண்டு பேரும்? உங்களுக்காக தான்டா மச்சான் வெயிட்டிங், எல்லாரும் இங்கே. மச்சான், செம்ம மழைடா, கிட்ட தான் இருக்கும், பட் கார் டிரைவ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு மழை வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் குறைஞ்சதும் ஸ்டார்ட் பண்ணி வரேன்டா. இங்கேருந்து கிளம்புனா ஜஸ்ட் 10 மினிட்ஸில் வந்துடுவேன். சரி, பார்த்து பத்திரமா சோஃபியாவை கூட்டிட்டு வா என்று அர்ஜுன் சொல்லி முடிக்க, சரி மச்சான் என்று சொல்லிவிட்டு அவனும் அந்த அழைப்பை துண்டித்தான். என்னதான் அந்த செல்போன் அழைப்பு அவர்களை பிரித்திருந்தாலும் சித்தார்த் அவளிடமிருந்து விலக முடியாமல் மீண்டும் அவளை நெருங்கினான். திரும்பி அமர்ந்திருந்த அவளின் முடியை நகர்த்தி அவளின் பின்கழுத்தை தன் விரல்களால் வருடினான். அவள் கழுத்தில் வாசம் பிடித்தான். பின் அவளின் கழுத்தில் மெல்லியதாக முத்தங்களை கொடுக்க ஆரம்பித்தான். அவன் கொடுக்கும் மென்மையான முத்தத்திலும் அவனின் மீசை குறுகுறுப்பிலும் சோஃபியா கூச்சத்தில் நெளிந்தாள். அவளின் சுடிதாரில் பின் கட்டப்பட்டிருந்த நாட்டினை அவன் பற்களால் கடித்து அவிழ்த்து விட்டான். அவன் முகத்தை அவள் முதுகினில் புதைத்து கொண்டான். முத்தங்களை நிறுத்தாமல் கொடுத்து கொண்டே இருந்தான் அவள் முதுகினில். சோஃபியாவிற்கு இதய துடிப்பு அதிகரித்தது. அவனை தடுக்க முடியாமல் தவித்தாள். அவளுக்கும் அவனின் செய்கை ஒவ்வொன்றும் பிடித்திருந்தது. எல்லோரிடமும் திமிராக சுற்றித் திரிபவன் தன்னிடம் மட்டும் எப்படி அவனை மறந்து இவ்வாறு நடந்து கொள்ள முடிகிறது என்று எண்ணி வியந்தாள். அவன் விடாது அவள் முதுகில் முத்தம் கொடுத்து கொண்டபடியே அவன் கைகளால் அவளின் சுடிதார் ஜிப்பினை கழற்ற ஆரம்பித்தான். அந்த ஜிப் பாதி வரை கழன்றியபடி இருக்க அவளை மீண்டும் தன் மடி மீது அமர்த்தி கொண்டு அவளை பின்னிருந்து இறுக்கமாக அணைத்து அவளின் முதுகில் தன் முகத்தை புதைத்து கொண்டு மெல்ல அவன் முகத்தால் அவள் முதுகை வருடினான். இருவரும் வேகமாக மூச்சுக்களை விட்டபடியே தங்கள் நிலையை மறந்து இருந்தனர். சித்தார்த் மேலும் முன்னேறி செல்கையில் அப்போது அந்த வழியாக சென்ற மற்றொரு கார் எழுப்பிய ஆரன் சத்தத்தில் இருவரும் விலகினர். தன் கட்டுப்பாட்டை இழந்ததை உணர்ந்த சித்தார்த், சோஃபி, சாரிடி, கொஞ்சம் ஓவராக போயிட்டேன். சரி, கிளம்பலாமா? மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்கு. சித், என்னடி? சிப்பை போட்டு விடுங்க என்று வெட்கப்பட்டவாறு அவள் கூற, அச்சோ, ஆமாம்ல, சரி திரும்படி. தன்னை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டே அவளது சுடிதார் ஜிப்பை போட்டுவிட்டு பின்புற நாட்டினையும் கட்டிவிட்டான்.
பின் இருவரும் காரின் முன்சீட்டில் ஏறி அமர்ந்தனர். கார் கண்ணாடியில் தன் தலைமுடியை சரி செய்தவாறே, ஏ சோஃபி, நடந்த ரொமான்ஸில் இதை மறந்தே போயிட்டேன் பாரு. என்ன மறந்தீங்க சார்? அந்த டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணு. என்ன இருக்கு அதில்? ஓப்பன் பண்ணுடி. அதை திறந்து பார்த்தவள் அதில் கிஃப்ட் ராப் செய்யப்பட்டிருக்கும் ஒரு பாக்ஸினை எடுத்தாள். என்ன இது சேத்? ஓ, உங்கள் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்டா என்று கேட்க, லூசு, அது உனக்கு தாண்டி. ஓப்பன் பண்ணி பாரு சோஃபி. அதன் ஓப்பன் பண்ணி பார்த்தவள், என்ன சீனியர் இது? எதுக்கு இப்போ புதுசு, அதுவும் கோல்டில்? இதுக்கு முன்னாடி நாம் பார்த்துக்கிட்டது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் மீட்டிங்ஸ். ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக உன்னை பார்ப்பேன்னு தெரியும், அதான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு நான் கொடுக்குற ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. என்னடி, பிடிச்சிருக்கா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் இதை எப்படி நான் போட்டுக்க முடியும்? நான் போட்டு விட்டுறேன்டி. விளையாடாதீங்க சார். வீட்டில் யாராவது கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? ஏற்கனவே நான் தனியாக சிரிக்கிறத பார்த்து என்னோடய பெரிய அன்னைக்கு டவுட் வந்துருச்சு. இப்போ இந்த கொலுசை யார் வாங்கி தந்ததுன்னு கேட்டால் நான் என்ன சொல்லட்டும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. சரி, காலை காட்டு. அவள் கால்களை பற்றி தன் மடியின் மீது வைத்து கொண்டான். தன் கைகளால் அவள் கால்களுக்கு அந்த கொலுசை அணிவித்து விட்டான். அதில் உள்ள அந்த 3 முத்துக்களை தன் விரல்களால் சொல்லிவிட்டான். உன் காலில் இந்த கொலுசை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குடி என்று கூறி அவள் கால்களை அவன் கைகளால் வருடினான். அவன் மடியின் மேல் இருந்த கால்களை விலக்கி அவனை இறுக்கி கட்டி கொண்டாள் சோஃபி. லவ் யூ சித் என்று அவன் காதருகே சொல்லி அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள். என்ன மேடம், ஃபங்க்ஷனுக்கு போகிற ஐடியா இல்லையா? அங்கே நமக்காக தான் எல்லோரும் வெயிட்டிங். நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி சமத்தாக இருக்க முடியும்? சோஃபி, அப்படியே அந்த டேஷ்போர்டில் உனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாக்லேட் இருக்கும் பாரு. அப்புறம் உனக்காக மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சித், என்ன இதெல்லாம்? ஏண்டி, நான் வாங்கி தரக்கூடாதா உனக்கு? அவன் அன்பில் நெகிழ்ந்தவள் அந்த பூவை எடுத்து கூந்தலில் வைத்துவிட்டு அவன் கைகளை இறுக்கி அணைத்தவாறு அமர்ந்து கொண்டாள். சித்தார்த் காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினான். 10 நிமிடத்தில் அவர்கள் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். காரை பார்க்கிங்கில் பார்க் செய்துவிட்டு சோஃபியாவின் இடையில் தன் கைகளை வைத்து சற்று அணைத்தபடியே ஃபங்க்ஷன் ஹாலிற்கு கூட்டி வந்தான். அர்ஜுன், செல்வா, ஐஷு மற்றும் பிரியா சித்தார்த்திற்காக வெளியிலேயே காத்து கொண்டிருந்தனர். பிரியாவை தவிர மற்ற மூவரும் சோஃபியாவை அவனுடன் கண்டதில் மகிழ்ச்சி அடைந்தனர். என்ன மச்சான், ரொம்ப லேட் ஆகிடுச்சா? இல்லைடா, வா, உள்ள பசங்க எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, வா போகலாம். வா சோஃபி என்று ஐஷு அவளை அழைத்து சென்றாள். உள்ளே நுழைந்ததும் சித்தார்த் தன் கல்லூரி நண்பர்களின் கேலி கிண்டல்களுக்கு ஆளானான். ஒரு சில வருடங்கள் கழித்து கல்லூரி நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக பார்ப்பதால் அங்கே மிகுந்த சிரிப்பு சத்தமும் கேலி கிண்டல்களுமாக இருந்தன. இவை அனைத்திற்கும் நடுவிலும் சித்தார்த் சோஃபியாவின் மீது வைத்திருந்த பார்வையை விளக்க முடியாமல் தவித்தான். சித்தார்த்தின் பெண் தோழிகள் சோஃபியாவை பிடித்து கொண்டனர். சோஃபியா, இந்த சிடுமூஞ்சி எப்படி ஓகே சொன்னா உனக்கு? காலேஜ் படிக்கும்போது நாங்கள் யாராவது அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணால் எங்கள் தலையிலேயே கொட்டி வச்சிடுவான். ஆனால் இப்போது ஆளே மாறிட்டான். என்ன பண்ண அவனை அப்படி என்று கேட்டு அவளை வெட்கமுற செய்தனர். ஐஷா சோஃபியா பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டாள். அங்கே அப்போது டிஜே இசை ஒலித்தது. சித்தார்த்தின் நண்பர்கள் அவனை இழுத்து ஆட செய்தனர். அவன் அவ்வாறு அவர்கள் நண்பர்களுடன் ஆடுவதும் சிரிப்பதும் மிகுந்த சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு சோஃபியா ரசித்தபடி அவனை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். சிறிது நேரத்திற்கு பின் சித்தார்த் அவள் அருகில் வந்து அமர்ந்து அவள் தோளில் சாய்ந்து கொண்டு அவள் துப்பட்டாவால் அவனின் நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டே இருந்தான். சாரிடி, தனியாக விட்டுட்டனா? அப்படியெல்லாம் இல்லை சித், உங்களை இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போவுமே ஆள் அழகு தான், ஆனால் இன்னைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அழகாக தெரியுறீங்க என் கண்ணுக்கு என்று அவள் கூற சித்தார்த் அவளை பார்த்து புன்னகைத்தான். சரி வா, அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். உனக்கு லேட் ஆகிடும்டி அப்புறம்.
பின் நண்பர்கள் கூட்டம் அனைவரும் அங்கு சென்று மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மணமக்களுக்கு நடுவில் சித்தார்த் சோஃபியாவின் ஜோடி பொருத்தம் அனைவராலும் கவரப்பட்டது. பின் சாப்பிட்டு முடித்து கிளம்ப இருந்த சித்தார்த்தை அவன் நண்பர்கள் பிடித்து கொண்டனர். என்னடா இவ்வளோ சீக்கிரம் கிளம்புற? இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பசங்க பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இருந்து முடிச்சுட்டு போ. மச்சான், இல்லைடா, சோஃபியாவை வீட்டில் ட்ராப் பண்ணணும். இவ்வளோ ட்ராப் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போது. ஒரு வழியாக தன் நண்பர்களை சமாளித்து விட்டு சோஃபியாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். கார் பார்க்கிங்கில் தன் காரை எடுக்கும்போது, என்ன சீனியர், மறுபடியும் என்னை விட்டு வருவீங்களா? இல்லடி, அப்படி சொன்னாதான் விடுவாங்க. அப்போது திரும்பி வரமாட்டீங்க சார் பார்ட்டி பண்ண. உன் கூட இருக்கும்போது கிடைக்கிற இந்த போதை அதில் கிடைக்காதடி எனக்கு என்று அவன் கூறியதும் சோஃபியா தன் கருவிழிகளை உருட்டி அவனை பார்க்க ஆரம்பித்தாள். இந்த மாதிரிலாம் பார்க்காதடி, என்னென்னமோ பண்ணுது. லவ் யூ சித் என்று கூறி அவன் சற்றும் எதிர்பார்க்காத நேரம் அவன் சட்டை காலரை பிடித்து இழுத்து அவன் இதழில் முத்தம் கொடுத்தாள். அந்த முத்தத்தில் முதலில் தடுமாறிய சித்தார்த் அதை அனுபவித்தபடியே அவள் கன்னங்களை பற்றி அவள் ஆரம்பித்த முத்தத்தை அவன் இப்போது தனதாக்கி கொண்டு அவள் இதழ்களை சுவைக்கத் தொடங்கினான். அப்போது ஐஸ்வர்யாவிடம் இருந்த சித்தார்த்திற்கு அழைப்பு வந்தது. ஒரு தடவையாவது ஃபுல்லாக கிஸ் பண்ண முடியுதா பாரு என்று முணுமுணுத்தபடியே ஃபோனை அட்டன் செய்தவன், சொல்லு ஐஷு, என்ன ஆச்சு? என்னடா, என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? நாங்களா கிளம்பிட்டோம், பார்க்கிங்கில் இருக்கோம். அது தெரியுதுடா, காரில் என்ன பண்ணுறீங்க? ஏண்டா, ஃப்ரண்ட் சீட் லைட்டை ஆஃப் பண்ண மாட்டியா? நான் பார்த்ததை வேறு யாராவது பார்த்துருந்தா மவனே இன்னைக்கு உன்னை வச்சு செஞ்சுருப்பாங்க. அச்சோ என்று தன் தலையில் அடித்து கொண்டான். சரி சரி, நான் மட்டும்தான் பார்த்தேன், வேறு யாரும் பார்க்கல. சீக்கிரம் போய் அவளை விட்டுட்டு வா. சரி ஐஷு. என்னாச்சு சித்? ஒன்றும் இல்லடி, போகலாமா? போகலாம். சோஃபி, வீட்டில் வந்து பேசவாடி. இப்படியே ஒரு தடவையும் நீ மீட் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. முடியல என்னால். சீக்கிரம் வீட்டில் பேசு சோஃபி. பேசுகிறேன் சித். சரி, இப்போவே மூஞ்சி உம்முன்னு வச்சுக்காத, அப்புறம் நான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன். அதை கேட்டு சிரிக்க தொடங்கினாள் சோஃபியா. என்னடி, எதுக்கு இப்போ சிரிக்கிற? சரி, ஃப்ரைடே என்ன பிளான் சித்? உனக்கு யார் சொன்னா ஃப்ரைடே பற்றி? ஹலோ சீனியர், என்னை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பித்து ஜஸ்ட் 1 month தான் ஆகுது. நான் உங்களை 7th படிக்கும்போதுலேருந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்று அவனை பார்த்து காதலோடு கூறினாள். சரி, அப்படி ஃப்ரைடே என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now from Nila. Thanks for watching.